பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை தருகிறோம். ஆண்டவரே, யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வாய்களை திறந்த ஸ்தோத்திரம். தயவு செய்து தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை தான் செங்கடலை இரண்டாய் பிளந்தது. இந்த வார்த்தை தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினது. இந்த வார்த்தை தான் அநேக ஜனங்களை உயிர்ப்பித்தது. இந்த வார்த்தை தான் ஆண்டவரே அப்பா குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றியது. இன்றைக்கு மனிதன் முகத்தை பார்க்கலாம், எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை இன்றைக்கு வியாதிகளை சுகமாக்கும், உன் குடும்பத்துக்கு நன்மையை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வர போகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. தகப்பனே, நீர் போதும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் மாறும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறியது. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத அதே உயிருள்ள இயேசு என் தகப்பன் இன்றைக்கும் ஜீவனோடு என்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஜனங்களை பலப்படுத்த, இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஒரு விடுதலையோடு கடந்து போவது. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். இதை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நல்ல கவனிங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவரும், சங்கீதம் 40:1 யாராவது ஒரு வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல்களை கேட்டார். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, எனக்கு கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இருந்தீனா உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு இருதயத்துல வேண்டுதல் இருக்கும், ஒரு தேவைகள் இருக்கும். ஆனா ரெண்டு விதமான காரியத்தை நான் இந்த இடத்துல பேசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஜனங்களுக்கு சொல்லும்படியான சொன்ன வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்து கடந்து சொல்லுவேன். நல்லா கவனிங்க. உங்களுடைய ஆலயத்துல ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து சிஸ்டர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப சிஸ்டர் சொல்றாங்க, உங்க ஊழியக்கார அம்மா சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வனா. அந்த கேன்சர் பேஷண்ட் சந்தோஷமா இருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, பேசுங்க பேசுங்க.
சந்தோஷமா இருப்பாங்களா? நாளைக்கு டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு, மறித்து போகிற நிலைமை. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, இருதயத்தில் வேண்டுதல் நினைப்போம். அவங்க இருக்கு 10 லட்சம் பணமா, அவருடைய வியாதி சுகமாகி ஆயுஷ்நாளுக்கு கூட்டி கொடுத்தா போதும். இன்னொரு சபைக்கு வரவங்க, அன்றுவரே ஐயா அம்மா எனக்கு 3 பிள்ளைகள், இன்னும் திருமணம் ஆகல, நான் என்ன செய்ய, என்கிட்ட ஒரு பைசா இல்ல, காசு இல்ல. ஆனா அவங்க சொல்றாங்க இந்த வசனத்தை எடுத்து, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும், இருதயத்தில் வேண்டுதல் என்ன, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொன்னா சந்தோஷமா இருப்போங்களா? சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்க முடியுமா? அநேக வேதனைகளோடு, சஞ்சலத்தோடு, பாதைகளோடு, போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து கேட்கிற பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் பேசும்படி சொல்றார். சொல்றப்போ மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை பொய்யா? இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையோடு காத்திருக்கணும். இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுவீங்க. எந்த வசனத்துக்கு? கர்த்தரிடத்துல பொறுமையோடு காத்திரு. அதே கேன்சர் பேஷண்ட் வந்து கேட்கிறாங்க, ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபினா செபிப்பாங்களா, ஜெபிக்க மாட்டாங்க? சொல்லுங்களேன், பேசுங்க. தமிழ்ல தானே பேசுறேன், புரியுதுங்களா? என்ன செய்வாங்க? செபிப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மா, அந்த ஐயா எல்லாரும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றப்போ ஒரு 40 நாள் 10 நாள் உபவாசம் போட்டு செபி அப்படின்னு என்ன செய்வாங்க? நிச்சயமாய் செபிப்பார்கள். ஆனா அந்த மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அது யாரு தரணும்? அந்த மனமகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொறுமையை பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பொறுமைக்கு சில உதாரணங்களை சொல்றாங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அற்புதத்தை செய்தவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். இன்று ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. பாருங்க, 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போற அளவுக்கு ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டு போயிட்டாரு, கடன் இறந்து போயிட்டாரு. 2 பிள்ளைகளை பிடிச்சு போன எந்த அளவுக்கு கடன் பாருங்க. அந்த பட்டணத்துக்குள்ள யார் வரா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஊழியக்காரர் ஒருவர், யாரு? எலிசா தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்குள்ள வருகிறார். வரப்போ அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு எங்களுடைய ஊழியக்காரர், என்னுடைய வீட்டுக்காரர் ஊழியக்காரர் இறந்துட்டாரு, என்னுடைய 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போற அளவுக்கு கடன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, வேதத்தெல்லாம் வச்சிருங்க, என்ன கவனிங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்குமே என்ன செஞ்சுட்டு வா, பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. பைபிள படிச்சு சீக்கிரம் ஓடிடும். இப்ப அண்ணன் தெரிஞ்சவர்கிட்ட நான் போய் கேட்கிற ஒரு பாத்திரம் தானே, பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன். அவர் ஏன் எதுக்கு கேட்பாரு? கேட்க மாட்டார். கவனிங்க, கேட்பாரா? கேட்க மாட்டார். அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு பாத்திரம் கேட்பாரா? கேட்க மாட்டாருங்களா? உங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் போறேன். ஆனா அது கிராமம். பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா அந்த பட்டணத்துக்குள்ள வந்து அந்த தாயினுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார். சொல்றாரு, போய் நீ அநேக பாத்திரங்கள் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வராரு. அந்த அம்மா போய் ஒவ்வொருத்தையும் சொல்லி மறைச்சு எதையாவது சொல்லி என்ன செய்யணும்? பாத்திரத்தை வாங்கிட்டு வரணும். வாங்கி கொண்டு வருகிற வரைக்கும் யார் காத்திருக்கிறார்? அற்புதத்தை செய்கிற எலியா தீர்க்கதரிசி காத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, காத்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தை செய்கிறவர் காத்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தை வாங்குற நீங்களும் காத்திருக்கிறோமா? பாருங்க, அந்த பாத்திரங்கள் வர வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் போடுங்கிற, அது கிராமம், ஒரு 10 பாத்திரமாவது வாங்கி ஆகணும், வாங்க கூடாதுதான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு கடனோடு அந்த சகோதரி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 5 நிமிஷம், 10 பாத்திரத்துக்கு 10 வீட்டுக்கு போகணும். என்னாச்சு? 50 நிமிஷம், 1 மணி நேரம் ஆச்சு. அந்த 1 மணி நேரம் வர வரைக்கும் யார் காத்திருந்தா தெரியுங்களா? அற்புதத்தை செய்கிற எலிசா தீர்க்கதரிசி காத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையோட வந்திருக்கிறது மாத்திரம் நல்ல கரண்ட் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சாலிபாத் ஊருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர் பாஸ்டர் போறாரு. பிரைஸ் தி லார்ட். எலியா தீர்க்கதரிசி போறாரு. மிகப்பெரிய பஞ்சம். அங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சத்துல ஒரு விதவை வீட்டுல போய் உட்கார்ந்தாரு ஊழியக்காரர். கொஞ்சம் மாவு, ஒரே ஒரு சப்பாத்தி தான் வரும். நம்ம பாஷையில பேச ஒரே ஒரு சப்பாத்தி. அந்த ஐயா சொல்றாரு, இன்னும் உனக்கு இருக்கிற அந்த அடைய எடுத்து எனக்கு என்ன செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரே கைப்பிடி மாவு மாத்திரம் இருக்குது. அநேக மாவுகள் இருந்தா என்ன செஞ்சலாம்? இன்னும் 4-5 சுத்து அவருக்கு கொடுத்தலாம். அவங்களோட பக்கத்துல உட்கார்ந்துக்கிறதாருங்க.
ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறான், மிகப்பெரிய பஞ்சம். இது என்ன செய்ய போறாங்க? இந்த ஒரு சப்பாத்தி சுட்டு தானும் தன் பிள்ளையை சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? மரிச்சு போறோம். அல்லேலூயா. நல்லா கவனி தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பாதத்துல அங்க ஊழியக்காரர் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரே ஒரு கைப்பிடி பக்கத்துல மகன், அந்த சகோதரி. எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நீங்களாம் என்ன செய்வீங்க? உங்க குழந்தை பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது, ஊழியக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரே ஒரு சப்பாத்தி தான். ஊழியக்காரன் கொடுப்பீங்களா, உங்க பிள்ளையை கொடுப்பீங்களா? பொய் சொல்லாம சொல்லணும். என்ன செய்வோம்? அந்த ஆள் அப்படியே அடிச்சு விடுது. ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டு அப்படி வரட்டு அங்கேயே ஏதாவது வச்சிருப்பான். ஆனா ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் வந்தாரு? நல்லா தெரியும் அங்க ஒண்ணு இல்ல. வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. அந்த தாய்க்கு கை வந்திருக்குமா? மாவு பிசைறப்போ எண்ணெய் விட்டு அப்படியே சுட்டு எடுத்துட்டு வர வரைக்கும் அந்த தாயினுடைய பதட்டம். ஊழியக்காரா பிள்ளையா, ஊழியக்காரா பிள்ளையா, இங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். சீக்கிரம் கொடுமா, பசிக்குது. நம்மள அப்படித்தானே கேட்பான். கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. நல்லா கவனிங்க, அற்புதம் வரப்போகுது. யார் காத்திருந்தா தெரியுமா? சொல்லுங்க, யார் காத்திருந்தா? அந்த அட வர வரைக்கும் எலியா தீர்க்கதரிசி அடுத்த வீட்டுக்கு போன எங்க உட்கார்ந்திருந்தாரு? அங்கே உட்கார்ந்திருந்தாரு. ஒருவேளை பையன் கூட கொடுத்திருக்கலாம். ஆனா தாயினுடைய மனசு என்ன செஞ்சு தெரியுமா? முதலாவது கொண்டு போய் அந்த ஊழியக்காரர் இடத்துல கொடுத்தாங்க. அந்த அட வர வரைக்கும் யார் காத்திருந்தா தெரியுமா? அற்புதத்தை செய்கிற ஊழியக்காரன் காத்திருந்தான். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் காத்திருக்கிறது இல்ல. அநேக அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற நீங்களும் காத்திருக்கிறது இல்ல. ஆனா அற்புதத்தை செய்கிற எலியா தீர்க்கதரிசி அந்த அடவர வரைக்கும் காத்திருந்தார். வந்த உடனே அந்த வீட்டுல என்னாச்சுங்க? என்னாச்சு அந்த வீட்டுல? அவர் கைக்கு வந்த உடனே என்னாச்சு? பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? அற்புதம் நடந்தது. மாவும் எண்ணியும் அப்படியே அவருடைய பஞ்ச நாட்கள கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. மனமகிழ்ச்சிக்கும் பொறுமையா இருக்கு காரணம் பாருங்க. இது இல்ல, இன்னொரு காரியத்தை பாருங்க. ஏசப்பா காத்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்திய சுவிசேஷத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு 3 நாள் பிரசங்கம் நடக்குது. ஏசப்பா என்ன செய்யறாரு? மலை பிரசங்கத்துல 3 நாள் பிரசங்கம். மைக்கு கிடையாது, செல்போன் கிடையாது, பெரிய பெரிய ஒளிபெருக்கி எல்லாம் கிடையாது. 3 நாள் என்ன நடக்குது? பிரசங்கம் நடக்குது. அப்போ கடைசி நாள் அந்திரியாவும் பேதுரு போறாங்க. ஏசப்பா சொல்றாரு, இவங்க எல்லாத்தையும் சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. அப்ப சொல்றாரு அந்திரியா, 200 பணம் தேவைப்படுமே, இந்த வனாந்தரத்தை உட்கார வச்சுக்கிறீங்களே. இல்ல 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 இல்ல. புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேருங்க? வாசிங்க, சொல்லுங்க. 5000 பேர். மனைவி பேர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 5000. 2 பிள்ளைகள் வச்சுக்கலாம். அன்னைக்கெல்லாம் 10 இருந்தாங்களா? 2 பிள்ளைகள் வச்சுக்கலாம். எத்தனை பேர் உட்காந்து இருக்கிறாங்க? 2 பேர் இருந்தா 20000 பேர் என்ன செஞ்சுட்டு உட்காந்து இருக்கிறாங்க? சொல்லுங்க. அந்த பிள்ளைல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த வனாந்தரத்துல. சொல்றாரு ஏசப்பா, சொல்றாரு பேதுருவே, யோவானே, அந்திரியா எல்லாரும் வாங்க சீசர்கள் எல்லாம். ஒரு சின்ன பையன் எத்தனை மீன் இருந்தது? சொல்லுங்க சத்தமா. 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. நீ போய் என்ன செஞ்சுட்டு வா, வாங்கிட்டு வா. பிரைஸ் சொல்லா. 3 நாள் மீட்டிங்கு, கூட்டம் பயங்கரம். ஒரு மைக்கு கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய சிட்டு இருந்தா கூட போய் செஞ்சுட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம். யார்கிட்ட இருக்குது? ஒரு சின்ன பையன் இருக்குது. 5 அப்பமும் 2 மீனும். அன்பான தேவ பிள்ளை நல்லா கவனி. அந்த 5 அப்பமும் 2 மீன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர வரைக்கும் யார் காத்திருந்தா தெரியுங்களா? சொல்லுங்க, யார் காத்திருந்தா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். கரங்களை வைத்து வலையிலே சொல்லுங்களேன். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. காத்திருந்தார், இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன பாயிண்ட் போய் வாங்கிட்டு வருது சாதாரண விஷயமா? 3ஆவது நாள் மீட்டிங், பசியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு யாருக்கு என்ன ஆகல? பசி ஆகல. அப்படி உட்காரணும். சத்தியம் கேட்டு 3ஆவது நாள் போகிறவர்கள் ஆண்டவர் சொல்லி திருப்தியாக இருப்பாங்க. ஆனா ஒரு கையில இருக்குது. யார் கையில? ஒரு சின்ன பையன். அது வர வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். அவன் நினைச்சிருக்கலாம்ல, இந்த பையன் வாங்காம வானத்தை பார்த்து அப்பங்களே வானம் வந்திருக்குமா? வந்திருக்காங்க. எல்லாரும் கையிலையும் கொடுத்து எல்லாம் உட்காருங்கப்பா, நான் இப்ப இறங்குறேன். வந்திருக்குமா? வந்திருக்காதுங்களா? வந்திருக்கும். ஆனா பாருங்க, அற்புதத்தை செய்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட காத்திருந்தா. ஆமென், ஹல்லேலூயா.
நல்லா கரங்களை வைத்து சொல்லிடணும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அற்புதத்தை செய்த என்னுடைய ஊழியக்காரர்கள், அற்புதத்தை செய்த என் தகப்பனாக இயேசு கிறிஸ்து காத்திருப்பார் என்று சொன்னார். அற்புதத்தை வாங்குற நீயும் நான் இன்னைக்கு ஏன் தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை? ஏன் கேன்சர் வியாதி சுகமாகல? ஏன் உன்னுடைய தரித்திரம் உன்னை விட்டு போகல? ஏன் இன்னைக்கு பாடுகளோடு வேதனைகளோடு சங்கடத்தோடு உட்கார்ந்து இருக்கிற தெரியுமா? தேவ சமூகத்துல இன்னைக்கு அநேக ஜனங்கள் இல்லை. முதல் காரியம், குடும்பத்துல நம்மளுடைய உடன்படிக்கை பெட்டி பயன்படுத்தப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை குடும்பங்களில இன்றைக்கு குடும்ப சபை இருக்குது? கை தூக்கி சொல்லி பார்க்கலாம். அப்புறம் எப்படி நாங்கெல்லாம் பரலோகம் போகணும்? நல்ல பாட்டெல்லாம் பாடுறீங்க. நாங்கள் பரலோகம் வருவோம் ஆண்டவரே, எங்களுக்கு மணவாளன் கட்டி வைத்திருக்கிற வீட்டுக்குள் நாங்கள் எல்லாரும் வருவோம். எப்படி? ஹலோ சிஸ்டர், பிரதர், கவனி. கர்த்தருடைய சமூகத்துல நீ சாதாரண அசால்ட்டா இருந்தீங்கன்னா எந்த மனுஷனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள நீ வருகிற பொழுது பயத்தோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு பர்ஃபெக்ட்டா இருக்கணும் ஆண்டவருடைய பாதத்துல. வெளியே போய் பாருங்க, காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு நிறைய ஜனங்கள் வருதுல்ல. ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? கிறிஸ்துவர் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. இன்னைக்கு எத்தனை வாரி பிள்ளைகள் சீரழிஞ்சு போய் கொண்டு இருக்காங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு காணா தெரியுமா? என்ன தெரியுமா காரணம்? தேவனுக்கு தர வேண்டிய மனமகிழ்ச்சி நேரத்தில் கொடுக்காதது நிமித்தமா. ஹல்லேலூயா. ஒரு நிபந்தனை இல்லாம நீ எங்க வச்சாம ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவனுடைய பெட்டி கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டை என்ன செஞ்சாருங்க? ஆசீர்வதிச்சாரு. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்பாக நீங்க வச்சிருங்க, கணக்கு சீக்கிரம் சொல்லிட்டு நான் போறேன். பாருங்க, தாவீதை ஆசீர்வதிச்சு அபிஷேகம் பண்ணி ராஜாவை வருகிற பொழுது, உடன்படிக்கை பெட்டி வருகிற பொழுது அவன் ஆடி பாடி மகிழ்ந்து அரண்மனைக்கு கொண்டு வருகிற பொழுது ஊசாய்ங்கிற மனுஷன் தொட்ட உடனே அவனை ஆண்டவர் அடிச்சு செத்து போனார். ஏன்? தாவீதுக்கு அந்த இடத்துல பயம் வந்தது. அதிகாரம் எல்லாம் பைபிள் வாசிக்கிறப்போ நிறுத்தி நிதானம் வாசிப்பார். மனாந்தரத்துல தன் தகப்பனால் கைவிடப்பட்ட தாவீது, தன்னுடைய சகோதரனால் கைவிடப்பட்ட தாவீது, எல்லாராலும் கைவிடப்பட்ட தாவீது, அந்த வனாந்தரத்தில் அவன் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தை இரவும் பகலும். கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருந்தாங்க மனுஷன்? சொல்லுங்க, சங்கீத ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்துல. ஆமா, என்னைக்கு உலகம் அவனுக்குள்ள இல்லையோ இன்னைக்கு கர்த்தரோடு இருந்தான். அப்ப பாருங்க, ஆடு மேய்க்கிற பொழுது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஒரே மனுஷன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் கொண்டு போட்டவன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உடன்படிக்கை பெட்டி எடுத்து வருகிற பொழுது இந்த இடத்துல பயன்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே அந்த பெட்டி எங்க போச்சு தெரியுங்களா? அந்த பட்டணத்துல நம்மளா சொல்லுவோம்ல, சாதாரண அவன் வீட்டுல கொண்டே வச்சிருக்கு. அந்த மாதிரி சாதாரணமான ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போன உடனே 3 மாதத்துல அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அப்பதான் நினைக்கிறான் தாவீது, டேய் அவன் வீட்டுல இருக்கிற உடன்படிக்கை எங்க கொண்டு வாங்க? அரண்மனை கொண்டு வாங்க. ஏங்க 3 மாசத்துல வச்சதுமே அவன் பெரிய ஒரு பணக்காரனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறான்னா, இன்னைக்கு இந்த உடன்படிக்கை வச்சிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அம்மா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய குடும்பம் மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்கள் மாத்திரமே கடைசி நாட்களில் தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதாகமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீ வீட்டுல உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கணும். 24 மணி நேரத்துல ஆண்டவருடைய எப்படி அழகாய் நடத்தினாரு. அழகா வர்ஷிப்ல சொன்னாங்க, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அப்படி நடத்தின ஆண்டவருக்கு என்றைக்கு நன்றி சொல்ல நீங்க நான் உட்காரோம் கேட்டா எல்லாம் டைம் இல்ல. அதே மாதிரி ஆண்டவர் டைம் இல்லைன்றவர் உன்னை என்னை பார்த்து. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய முழங்கால் முன்பாய் நீ நிற்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பாருங்க, பிலாத்தின் அரண்மனையில இயேசு சிலுவையில அறையப்பட்டு கொண்டு வருகிற பொழுது ஒரு பக்கம் இயேசுவை சிலுவையில் அறையும் என்றார்கள், ஒரு பக்கம் எல்லாருடைய அறையும் அறையும் என்றார்கள். மரியாளுக்கு பின்பாக இருந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து அழுத பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும். ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு? உலகத்துல பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு,
தினங்கள் உலகத்தை ஜெயிச்சு ஆனாலும் தேவ சமூகத்தின் உடன்படிக்கை பெட்டி என்னைக்கு குடும்பத்துல முதல் செயல்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் சபையில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் உன்னை கொண்டு வெளியே பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் பிரயாசப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்த ஒரு வசனத்தை கேள்வி வச்சாரு. பதில சொல்லணும்னு சொல்லக்கூடாது, நிச்சயமா பதில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தை என்ன செய்யுங்க, தேடி வாசிங்கள், இது என்ன ஜோடி இல்லாம இருக்காது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே தாவீதின் இடத்துல ஒரு கேள்வி வச்சீங்க, ஒரு பதில கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு பேசின பதில் அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது, அநேக ஆசீர்வாதங்கள் நடந்திருக்குது. ஆனா இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால மிகப்பெரிய சாட்சியெல்லாம் என்னால சொல்ல முடியும். ஆனா சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் எல்லாரும் பயன்படுத்துங்க. ஏசாயா 58:13-14 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படி. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்று சொல்லுவாயினால் மகிமா என்ன. எல்லாரும் அப்படியே பைபிள் சென்ன பாருங்க, தயவு செய்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நல்லா கவனிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நீங்க என்ன நாள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த ஓய்வு, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. பாருங்க, இஷ்டமானது 2 தடவை அந்த வசனத்துல வந்திருக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துல குடும்பமா வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தாவீதின் இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறார். என் வியாதி உங்களுக்கு என்ன காரியம் வேணாலும் செய்யட்டும்னா இங்க ஒரு ஆண்டவர் விடையை வச்சுக்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியில, உனக்கு பரிசுத்தமாகிய ஓய்வு, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கி, உனக்கு இஷ்டமான மறுபடி சொல்லி உன் சொந்த பேச்சை கூட பேசாமல் இருந்து அது மகிமையாக என்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஆலயத்துக்கு நாங்க போகணும்னு சொல்லி எத்தனை பேர் குடும்பமா பிரயாசப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் இந்த வாரம் எனக்கு வாக்குத்தத்தங்களை தரப்போறாங்க மனமகிழ்ச்சியோட எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கடமைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து இப்படியாவது வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஏன் அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள், சாபம், இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல அநேக இடங்கள்ல ஒழித்து போகிற பொழுது கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் அநேக டைவர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அநேக தரித்திரத்தோட தெரியுது. யார் தெரியுமா? ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தான். ஏன்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இந்த பரிசுத்த ஓய்வுனால நீ மனமகிழ்ச்சியோட ஆண்டவர் இடத்துல வரதில்லை. சரியான நேரத்துக்கு எத்தனை பேர் வந்தீங்க சொல்லுங்க? 10:30 மணி சர்ச்சு. 10:30 மணிக்கு ஐயா, எத்தனை மணிக்கு சர்ச்சுங்க? 10:30 மணி. வேலை செய்யற ஆபீஸ்க்கு 9 மணி. எத்தனை மணிக்கு போறீங்க சொல்லுங்க? பேசுங்கம்மா. 8:45 போயிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க 8 மணிக்கு. எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை மணிக்கு அனுப்புறீங்க? அவன் சோறு திங்கிறானே 6 மணிக்கே சாப்பாடு ஊட்டி பஸ்ல ஏத்திடுவோம். உலக காரியங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அங்கேயாவது நம்மளுடைய தேவைகளுக்காக ஓடுறோம். இங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைகள் குடும்பத்தோட வந்து எங்கிட்ட திரும்ப பெற்றுக்கொள்ள போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கிட்ட சைக்கியத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஒரு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறான்னு சொல்லி அவர் அப்படியே தன்னுடைய குடும்பத்துக்காக வச்சிருக்கிறார் கிஃப்ட். எத்தனை பேர் குடும்பம் வரோம்? இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போவான். விளங்குமா? இன்னைக்கு தான் ஆளை கூட்டிட்டு விளையாட போறது. நல்லா கவனிச்சுக்கோ. உன் பிள்ளைய வளர்த்த வேண்டிய வழியில பெரம்பெடுத்து கையாள தன் மகனை பகைக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் அலட்சியமா இருக்கிறனாலதான் கர்த்தருடைய வாழ்க்கையில் அலட்சியமா இருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, உனக்கு இஷ்டமானதை 2 தடவை சொல்லியிருப்பாரு. உனக்கு இஷ்டமானபடி, இஷ்டமானபடி ஓடுறையா? ஆளை தொட்டுட்டு ஓடுறையா? தரித்திரம் தான் வரும்.
பிரச்சனை தான் வரும், பாடுகள் தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம். உங்க பிள்ளைங்க ஒரு சென்னைக்கோ பெங்களூரோ போயிட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு வரும். நல்ல பெற்றோர்கள் தூங்குவீங்களா? உங்க பிள்ளை மட்டும் தனியா வருது அந்த ட்ரெயின்ல, தூங்குவீங்களா? எத்தனை நேரம் ஃபோன் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா? எத்தனை நேரம் ஃபோன் பண்ணுவீங்க? ஒரு மணி நேரம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிற பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பன், நீங்க அப்பத்தை கேட்ட என்ன தருவார்? கண்ணை தருவாரா? மீனை கேட்டா பாம்பை தருவாரா? பொல்லாத நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கிற பொழுது என் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் ஆலயத்துல வாசமா உட்கார்ந்து என் பிள்ளைகள் எல்லாம் வந்த மகிழ்ச்சியோட வருவாங்க, என்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற பொழுது இன்னைக்கு எப்படி வரும்? போய்க்கலாம் 11 மணிக்கு சொல்லி முடிக்க போறேன். டைமிங்க சொல்லி நான் முடிக்க போறேன். சொல்லலாம். ஆண்டோடைய வசனம் சொல்லுது. ஒரு இடத்துல கிராமத்தில் ஊழியத்துக்கு போனேன். ஐயா, என்னுடைய மகன் பைத்தியமா இருக்கான், என்னோட கணவன் இறந்துட்டாரு, நீ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு ஆண்டோடைய ஆலயத்துக்கு வாமா, கண்டிப்பா கர்த்தர் உன்னுடைய காரியத்தை மாற்றணும். பாருங்க, இந்த கட்டளைகள் நிபந்தனைகள் எல்லாம் வச்சு அடுத்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிச்சிருப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? அங்க என்ன சொன்னார்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சாரா? ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? வெளியே, என் பரிசுத்த நாளாக ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானது செய்யாத, உன் சொந்த பேச்ச பேசாத, உனக்கு இஷ்டமானது செய்யாத, உன் காலை விலைக்கு அந்த மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவாயானால் அப்பொழுது, அப்படின்னா 2 நாளா உடனே வா சொல்லுங்க. அப்பொழுது அப்படின்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர்? அப்பொழுது என்னங்க? உடனே வியாதி சுகமாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உடனே உங்களுடைய பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய வாய் சொல்லல, அந்த வசனம் சொல்ல பாருங்க. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகி யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு நடத்துவாரா நடத்த மாட்டாரா? கேன்சர் சுகமாகுமா ஆகாதா? தரித்திரத்தை எடுத்து போடுவாரா எடுத்து போட மாட்டாரா? ஆசீர்வாதத்தை தருவாரா தர மாட்டாரா? எல்லாம் ரெடியா இருக்குது. யாருதான் இல்ல சொல்லுங்க? யாருதான் இல்ல? நம்ம தாங்க இல்ல. பிரைஸ் அல்லேலூயா. ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10:30ங்களா? கரெக்டா சொல்லுங்க. ஆனா எத்தனை மணிக்கு? 10:30ங்களா 10 மணிங்களா? சொல்லுங்களேன். 10:30. 10:25க்கு சர்ச்சுக்குள்ள இருந்தவங்க எத்தனை பேர்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை டைமிங் ஆண்டவர் எப்படி பேசுறாரு பேசி முடிச்சார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. முதல் வசனம். உங்க சர்ச் பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். சர்ச் பேரு டைமை போட்டு வாசிங்க. ஜெப வேளையாகிய 9வது மணி வேளையில் பேதுரும் யோவான் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல உங்க சர்ச் பேர் என்னங்க? போட்டுங்க. டைம் போட்டு வாசிங்க பார்க்கலாம். சரி வாசிங்க. வாசிங்க பரவாயில்ல வாசிங்க. சரி வாசிங்க. சந்தோஷம். ஆண்டவர் ஆமென் நடத்துவார். வாசிங்க. வசனத்தை வாசிங்க. அடுத்தது. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாகிய ஒருவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற வைப்பார்கள். போதும். பேதுருவையும் யோவானையும் கண்டு, இதில் யார் சீக்கிரம் வந்திருக்கிறான்? சப்பானியா பேதுரு யோவானா? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து பேசணும். சப்பானி. நல்லா கவனிங்க. ஜெப வேலையாகி 9வது மணி வேலைங்கிறது வேதாந்தத்தில் 3 மணி. அது முக்கியம். டைமுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. பேதுரு யோவானையும் கண்டு, பேதுரு யோவான் வராங்க. ஏன் வராங்க அப்படின்னா பாருங்க, பேதுரு எடுத்து பிரசங்கிக்கிற பொழுது 5000 3000 ஜனங்கள் நாடோறு சபைகளில் என்ன செய்யப்படுறாங்க சொல்லுங்களேன்? சேர்த்து கொள்ள படுகிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா பாக்குறான் 4 பேர், டேய்
3000 பேர் 5000 பேர் அந்த சபைக்கு போறாங்க. அப்ப இந்த சப்பானி கொண்டு அங்க வச்சா ஒருத்தர் ₹1 போட்டா என்னாச்சு? 3000 பேர் 3000 ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, முடிக்கிறேன். பாருங்க, அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சிட்டு அவன் போயிட்டான். 4 பேர் போயிட்டான். அந்த அந்த சப்பானி ஆலயத்துக்கு வெளியே வந்து உடனே குப்பையில உட்காந்துருவான். அவன் என்ன செய்வான்? சுத்தம் பண்ணி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆயத்தமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. பேதுரும் யோவானும் ஜெபவேளையாகிய 9வது மணி வேளையில் பேதுரும் யோவானும் வருகிறதை கண்டு, பேதுரும் யோவானை கண்டு என்ன செய்யறான்? எல்லா ஜனங்களிடத்துல பிச்சை கேட்கிற மாதிரி இவனும் பிச்சை கேட்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா எல்லாரும் என்ன செய்யுங்க? ஓடுங்க. அப்ப அந்த இடத்துல பேதுரு ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அம்பி, இந்த இடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடந்து அவர்களோடு உள்ள போனான வெளியே போனானா? சொல்லுங்க. 7வது வசனம் வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவனுடைய கால்களும் பலன் கொண்டது. குதித்து எழுந்து நின்று நடந்து எப்படி போனா? தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள் போனான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களே. எனக்கு அன்பானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கவனிங்க எல்லாரும். 9:1 அந்த சப்பானி வந்திருந்தா பேதுரு யோவானை பார்த்திருப்பான? பிரைஸ் பார்த்திருக்க மாட்டான். அப்ப அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கும். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ ஆலயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. ஊழியக்காரனை பார்க்காத. ஆமென் சொல்லுங்க. அவங்க இயேசுவோட தான் இருப்பாங்க உங்க சிஸ்டர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பத்தை தந்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன நினைச்சு வந்தான்? ₹1 கிடைக்கும் தானே வந்தான். ₹1 கிடைக்கும் தானே வந்தான். அவன் எப்படி போனான்? எழுந்து நடந்து குதித்து போனான். 9:1 வந்திருந்த என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? அவனுக்கு ₹1 கிடைச்சிருக்கு. எப்படி தெரியுமா? ஆலயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குரூப் வரும். காணிக்கு போட நேரத்தில் ஒரு குரூப் வரும். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் கூறுறப்போ ஒரு குரூப் வரும். எங்க? உன் ஸ்கூல்ல வேலை செய்யற இடத்துல போய் பாரு. நீ பார்க்கலாம். போய் பாருங்களே பார்க்கலாம். உன்னை உள்ள விட்டுருவானா நான் பார்க்கறேன். வேலை ஸ்தலத்துல நீ ஒரு 9 மணினா நான் 12 மணிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு போய் பாரு. உனக்கு சம்பளத்தை கொடுத்துருவானா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ கர்த்தருடைய சமூகத்தில் அலட்சியமா இருந்தீங்கன்னா உன் குடும்பம் அலட்சியமா தான் இருக்கும். அல்லேலூயா. நான் எடுத்துட்டு வந்த செய்தியே வேற. நான் ஆவியானவர் இதை பேசுனதுனால தான் இந்த செய்தியை பேசுறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியானவர் நீ பேசு அப்படிங்கிறனால இந்த வசனத்தை நான் பேசிட்டு இருக்கேன். நான் எடுத்துட்டு வந்த செய்தியை வேற. என்னைக்கும் ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ 9, 10, 31 வரலாம். ₹1 பிச்சை போட்டு போயிட்டே இருப்பாரு ஆண்டவர். உனக்கு என்ன வேணும்? உனக்கு ₹1 கிடைச்சிருக்குமா? ₹1 நிச்சயமா கிடைச்சிருக்கும். சர்ச்சு முடிஞ்சு போறப்போ ₹1 போட்டிருப்பாங்க, வரப்போ போட்டுருவாங்க. அவன் எப்படிதான் உட்காந்து இருப்பான்? சப்பானியா தான் உட்காந்து இருப்பான். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. எப்பங்க எந்திரிப்ப? எப்ப எழுந்திரிப்ப? ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து பாரு. நீ 1 வாரமா செய்த பாவங்களை, எல்லா அக்கிரமங்களை அந்த வெளியே உட்கார்ந்து அவன் எப்படி சுத்தப்படுத்தினானோ இந்த சரீரங்கிற ஆலயம் 1 கொரிந்தியர் 3:13-15-16 சொல்றது. 3ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15-16 சொல்றது. இது தேவனுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்யணுமா? ஊழியக்கார வரதுக்கு முன்பாக வந்து ஆண்டவரே இந்த 1 வாரம் உனக்கு விரோதமாய் பேசி இருப்பேன், 1 வாரம் உனக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பேன், உனக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் செய்திருப்பேன். நான் நீதிமான் இல்லை, நான் பாவினி. யார் ஒப்பு கொடுக்கிறியோ முதல் ஜெபத்திலே கர்த்தர் ஆசீர்வதிச்சுடுவார். இல்லையா சொல்கிறே பாருங்க. அவன் முதல் உள்ள போறப்ப தான் எந்திரிச்சுப்பான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குதுங்கம்மா வேதாந்தம். இந்த வார்த்தை ஆண்டவர் எங்களோட பேசுகிற பொழுது பறந்து ஓடுவோம். நாங்களாம் ஆணின் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஓடி போய் உட்காந்துருவேன். குழந்தையா இருக்கிறப்ப கூட சர்ச்சுக்குள்ள போட்டுருவேன். ஏன் தெரியுமா?
முதல் பார்வை தேவனுடைய பார்வையா தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையா இருக்கணும். ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா சும்மா ஒன்னும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை எப்படி கொண்டாடணுங்க? மனமகிழ்ச்சியா கொண்டாடணும். பர்த்டே போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, எவ்வளவு சந்தோஷமா போறீங்க. அது எப்படி போகும்? குடும்பமா போகும். சண்டையே போட்டிருந்தாலும் கிளம்பு அங்க போய் பார்த்து சொல்றமா இல்லைங்களா? ஏங்க இந்த ஆலயத்துக்கு வரப்ப மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு வரீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு கிஃப்ட் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நீங்க அங்க உடைய கிஃப்ட் வைக்கணும் அந்த கல்யாணத்துல. ஆனா இந்த கல்யாணத்துல இருந்து வச்சுக்கிறாரு ஆண்டவர். வரவங்களுக்கு கிஃப்ட் ஆண்டவர் வச்சுக்கிறாரு. என்ன கிஃப்ட்? கிருபையின் கிஃப்ட். அல்லேலூயா சொல்லு. உங்க விபத்துல இருந்து பாதுகாக்கிற கிஃப்ட். அல்லேலூயா சொல்லு. ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுகிற தேசத்துல 3 வேளை போஷிக்கிற கிஃப்ட். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிற கிஃப்ட், உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற கிஃப்ட் ஆண்டவர் வச்சு என் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரா வருது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரா நான் அடுத்த வாரம் வரேன். போ, அடுத்த வாரம் உயிரோட இருக்குமா? யாராவது கேரண்டி கொடுக்க முடியுங்களா? சிஸ்டர் நல்லா கவனிச்சுக்கீங்க. ஆண்டவருக்கு ஒழுங்கும் கரங்கமா இருக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அந்த மாதிரி நீ வந்து பாரு, உன்னுடைய காரியத்தை சரிமா எடுக்கணும். இந்த வேதாந்தத்தை நான் எடுக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? இந்த காரியத்தை எல்லாம் கடைபிடிச்சு அப்பொழுது யாருடைய வாய் சொல்லுச்சுங்க? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிடுச்சு. கர்த்தருடைய வாய் சொல்லுச்சுன்னா அது நன்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுச்சுன்னா அற்புதம் நடக்குமா? சும்மா விட்டுருவாரா? இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் இல்லை? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வியோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் என்ன ஜெபம்னாலும் அப்படியே இருக்குது? என்ன காரணம் தெரியுமா? அலட்சி. தேவ ராஜ்யத்துல அலட்சி. கர்த்தர் அப்படியே பார்த்துக்கலாம், நீ என்ன பண்ணாலும் சரி அந்த ஆசீர்வாதம். தயவு செய்து அந்த எண்ணத்தோட வராத, அந்த எண்ணத்தோட வராதீங்க தயவு செய்து. நிச்சயமா உனக்கு இருக்கிற பலத்தோட போ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தெய்வத்திலே இன்னைக்கு ஆண்டோட எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். நீ அடுத்து நீ சத்தியத்தை கேட்ட, நீ எப்படி வந்தாலும் ஒரு நாள் கணக்கு கொடுத்தாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத உள்ள காலங்களில் கர்த்தர் எப்படி இருப்பாராமா? காணாதவர் போல இருப்பார். நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுட்ட, நீ எப்படி வருவீங்க வரலீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டோடைய பாதத்துல. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருதயத்துல கை வச்சு ஆண்டோட அப்படியே ஒப்பு கொடுங்க. யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம யாருமே நீதிமான். இந்த செய்தி முதல் எனக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. நல்ல இருதயத்துல கை வச்சு, ஆண்டவரே நீ அலட்சியமா இருக்க மாட்டேன் சொல்லுங்க. ஆண்டவரே நான் அலட்சியமா இருக்கவே மாட்டேன் டாடி. ஆண்டவரே உங்க பாதத்துல வந்திருக்கிறேன். ஒரு நாள் இனிமேல் ஆண்டவரே நான் குடும்பமா வர பார்க்கிறேன். ஒருவேளை உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி, உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து அழுது செவி. இந்த கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தில எடுத்து வைக்கப்படும் என கண்பான தெய்வ பிள்ளைகள். விட்டுறாது ஆண்டவர், விட்டுறாதீங்க தயவு செய்து. ஒரே நிமிஷம் எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். பிரைஸ். யாரையும் பார்க்காதீங்க சொல்லுங்க. ஆண்டோட வாய் தருங்க. நான் லேட்டா வந்து அநேக நன்மைகளை இழந்துட்டு ஆண்டவரே, ஆண்டவரே அலட்சியமா இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை அலட்சியமா இருந்துச்சு ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முடிக்க போறேன். ஆண்டவர்கிட்ட பிரைஸ் பிரைஸ். நல்லவர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல வந்து இருக்கிறப்பா. ஆண்டவரே நீங்க இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணு நடக்காது ராஜா. நம்ம உதவி செய்யுங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரே குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் வந்து ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவன் எப்படி எழுந்து குதித்து அந்த உள்ள போன அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்காய் கட்டி வைத்திருக்கிற ஸ்தலத்துக்குள்ள நாங்க குடும்பமா போகணும் சொல்லுங்க. ஆண்டவரே அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ
சமூகத்திலே. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்துல வந்து அமர்ந்து கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரே ஒரு இடம் உங்களுடைய ஆலயத்துல தான். இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் பிரிந்து வந்திருக்கலாம். அடுத்த வாரம் நான் சீக்கிரமாய் வந்து அவன் எப்படி பேதுரும் யோவானை கண்டானோ அதே மாதிரி உண்மை நாங்கள் காணணும். ஆண்டவரே, உண்மை கண்டு அநேக வாக்கு தத்தங்களை, அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களை ஜெயிக்கிற ஒரே ஒரு வார்த்தை சத்திய வசனமாக்குறது. சத்திய வசனமாக்குறது. இந்த வசனத்தை விடாதபடி ஒரு வேலைக்கு குடும்பத்துல ஜெபம் இல்லையா? இன்றைக்கு ஒரு அனலை உண்டாக்குங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய காரியத்துல அலட்சியங்கள் இருக்கும் என்று சொன்னா இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே கருத்தாய் ஒழுங்கும் திறகுமாய் நடக்க எங்களுக்கு உதவி பாராட்டுங்கப்பா. வந்திருக்கிற சிறியோ பெரியோ எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் உனக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே ஏசாயா 58 அழகான விடையை கொடுத்து என் பிள்ளைகளை தேற்றிருக்கிறீர்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.